ஹலோ, இன்றைக்கி என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்றது பார்ப்போம். எனர்ஜி மெசேஜஸ், இன்றைக்கி உங்களுக்கான எனர்ஜி மெசேஜஸ். எனக்கு என்ன சேனல் மெசேஜ் ஆகுதுன்னா, ஒரு ஃபாக்ஸ் மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணுறதுல சில விஷயங்கள் வந்துட்டு அப்படி இருந்த பர்சன் இப்போ ஒரு பசு மாதிரி அடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை பசு மாதிரி நடிக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம். இது ரெண்டில் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சில விஷயம்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, மேபி எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பாஸ்ட் இல்லை ஏதோ சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்துட்டு யாராவது வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபாக்ஸ் மாதிரியான ஒரு எனர்ஜி, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் அந்த இதில் அவங்கக்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தாங்கன்னா, இப்போது சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வர மாதிரி இருக்கு. ஸ்டோரி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு மேபி இப்போது ஒரு ரெண்டு விதமான ஃபேஸ் மேபி உங்ககிட்ட உங்கள் முன்னாடி அவங்க அப்படி நடிக்கிற மாதிரி இருக்கலாம். உங்ககிட்ட வந்துட்டு அவங்களுடைய மைண்ட் வந்துட்டு ஒரு ஃபாக்ஸ் மாதிரியான ஒரு எனர்ஜி, ஃபாக்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் அவங்க பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நடிக்கிறது வந்துட்டு ஒரு பசு மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒரு முகம் வச்சுக்கிட்டு மேபி இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய பார்ட்னர் இருக்கும், சில பேருக்கு உங்களுடைய எக்ஸ் இருக்கலாம், சில லவர், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பர்சன் இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். ஒர்க் பிளேஸில் அப்படி இவ்வளோ நாள் வந்து ஃபாக்ஸ் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த பர்சன் இப்போ சடனாக வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பசு மாதிரியான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதுன்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கு. மேபி இது சில பேர் இது நடந்துட்டு இருக்கலாம், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நடக்கிற விஷயங்களா இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியுது, கிளியராக நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, தெரியுது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரூடான ஒரு கேரக்டரில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பர்சனாலிட்டியில் ரூடாக நீங்கள் பிஹேவ் பண்ணலாம். மேபி அவங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளை கொடுக்காம, அவங்களுக்கு திரும்ப அவங்க எதனா ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் சொல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் மூவ் ஆன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒர்க் இருக்கிறன்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு ரியாக்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. எந்த விஷயம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் எதுவும். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு சேம் லெவல், ஒரு சேம் எனர்ஜியில் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன், ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறீங்க இப்போ. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த எனர்ஜி மேட்ச் ஆகிறதுன்றது நடக்காத காரியம். மேபி பாஸ்டில் இருந்தது உங்களுக்கு, உங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்ததாக நீங்கள் நினச்சிருக்கலாம். மேபி அது வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி கிடையாது. அந்த மாதிரி நீங்களா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி நினைச்ச விஷயங்களா இருக்கலாம். ஒரு டபுள் ஃபேஸ் பர்சனாக இருக்காங்க. ரெண்டு விதமான ஃபேஸ். அடிக்கடி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய மைண்டுக்கு, அவங்களுடைய பேசுகிற விதம், அவங்களோட கேரக்டர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க. டைம் டு டைம் அவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு பச்சோந்தி மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற பர்சன் மாதிரி இருக்குது. பர்சன்ஸ்க்கு பர்சன்ஸ் மாறி பேசுகிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம், மதர் இன் லா முன்னாடி ஒரு மாதிரி, அவங்க போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசலாம். சில பேருக்கு உங்களுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய
ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓகே இப்படி நடக்குதா, நான் அவங்ககிட்ட கேட்குறேன், இல்லை நான் வந்து கன்ஃபர்ஸ் அவங்க முன்னாடி நான் வந்துட்டு கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நீங்கள் வரும்போது அந்த டைம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க கதையை. உங்களை வந்து ஒரு தவறானவங்க, நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி மாற்றிடுவாங்க. அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்கன்ற மாதிரி உங்கள் மேலே வந்துடும். சில பேருக்கு உங்களுடைய கில்ட் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிவிடுங்க. சில பேருக்கு உங்கள் நேம் கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு 2 3 3 2 சிக்னிஃபிகண்ட் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம். இந்த நம்பர் நீங்கள் 555 இல்லை 55 பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனாக இருந்தாலும் சில விஷயங்கள் இன்னும் அவங்க இந்த மாதிரி நம்ம கூட வந்து கேம்ஸ் விளையாடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம லைஃப்பில் இன்னும் இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் அவங்ககிட்ட ஒதுங்கி போனாலும் சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு அதனால நம்ம பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போனாலும் நம்மளே டார்கெட் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்ற மாதிரி, ஏன் நம்மளை இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் மைண்ட் செட்டில் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போராடிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எல்லா விஷயம் போராடிட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாக்கிற அளவுக்கு, உங்கள் எனர்ஜி நீங்கள் உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு கிளியர் மைண்ட் இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த ட்ரிகர் பண்ணுறதுன்றது எங்கே போனாலுமே சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆரா, உங்களுடைய எனர்ஜி ஒரு பவர்ஃபுல், ஒரு பிரைட் எனர்ஜி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்களுடைய எனர்ஜி, அந்த டெவில் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அவங்களுக்குள்ள. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள். இருந்தாலும் அந்த டபுள் மைண்ட் பர்சன்ஸ், ஒரு டபுள் ஃபேஸ் பர்சன்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க ஒருத்தவங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துடுது. உங்களை சுற்றி நீங்கள் ஒரு கவர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. எந்த ஒரு பேட் நெகட்டிவிட்டி, எந்த ஒரு இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை வந்துட்டு ரொம்ப அதிகமாக உங்களை வந்துட்டு ட்ரிகர் பண்ணக்கூடாது, உங்களை தாக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் அதிகமாக சில விஷயங்கள் கடவுள் ப்ரே பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது. சில பேர் வந்துட்டு அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு நீங்கள் ஹீலிங் பர்சன்ஸ், டாரோ கார்ட் ரீடர்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக அவங்க சுற்றி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஒரு மாதிரி, வெளியில் வேறு மாதிரி, அங்கே வேறு மாதிரி பேசுவாங்க, உங்ககிட்ட அது வேறு மாதிரி பேசுவாங்க. இப்படி இருக்கிற பர்சன்ஸ் தான் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய ஒரு லைஃப்பில் சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னமும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய ஒரு ஹெர்மிட் மோடில் ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறது, உங்களுடைய உலகம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பீஸ், உங்களுடைய ஹாப்பினஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்களை சுற்றி அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்றது ட்ரிகர் பண்ணுறது வந்து சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது.
சம்டைம்ஸ் உங்களுடைய மைண்ட் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள்னால ஒரு நெகட்டிவாக சில விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரியாக சில விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மெடிடேஷனில் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணும்போது ஒரு காம் மைண்டில் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும் போது இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் ஒரு நெகட்டிவாக சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவான ஒரு சில தாட்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்க பர்சன்ஸ் பற்றியோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் பற்றியோ அந்த குழந்தைங்க பற்றியோ ஹஸ்பண்ட் பற்றியோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு மைண்டில் வர மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரீமில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி ஈவில் ஐஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டெவில் எனர்ஜி இருக்க பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் அதிகமாக இருக்காங்க. எங்கே போனாலுமே சுற்றி நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுட்டீங்க, அவங்களுக்கு எல்லாமே சர்க்கிள் போட்டு நீங்கள் ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் அந்த எனர்ஜி வந்து உங்களை லைட்டாக வரும்போது சில தாட்ஸ் மாற்றி உங்கள் மைண்டில் கொஞ்சம் நீங்கள் இதாகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய அந்த ஆரா அந்த பவர்ஃபுல் அந்த லைட்டுன்றது ஒரு பின்னாடி திருப்பி அடித்து விரட்டுற மாதிரி இருக்குது. ஸ்லைட்டாக தான் படுற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் அதை இக்னோர் தள்ளி விடுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஆரா லைட்டுன்றது ஒரு வார் நடக்கிற மாதிரி உங்கள் மைண்டில் அந்த ஆரான்றது இருந்துட்டு வேறு ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே வரணும் இல்லை உங்களை தாக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது அது ஸ்லைட்டாக வரும்போது அதை தள்ளி விடுற மாதிரி அப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. உங்களை ஆரா ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. ஆரா ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் உங்கள் ஆரா. சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணும்போது ஒரு காம் மைண்டில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு பண்ணும்போது அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டு பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி சில ப்ரொடெக்ஷன்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் சில பேர் வந்து ஒரு டீப் மெடிடேஷன் அப்படி போகும்போது உங்கள் சரௌண்டிங்ஸில் என்ன நடக்குது ஏது நடக்குது உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. சம்டைம்ஸ் டீப் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க அந்த டைமில் சில விஷயங்கள் நீங்கள் வந்து பாடி ரொம்ப ரிலாக்ஸ்ட் அப்படியே அந்த மைண்டில் அப்படியே விட்டுட்டு போது ஒரு ஈவில் எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே வர மாதிரியும் சில விஷயங்கள் உங்கள் மூலியமாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. இன்கேஸ் யாராவது வந்துட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணுற இடத்துல இல்லை அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் எதனா மிரர் வச்சுருக்கீங்க எதனா அந்த மிரர் அங்கேருந்து எடுத்துருங்க. அது எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைனா ஒரு 3 times வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தொடச்சி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி கொஞ்சம் ஹோலி வாட்டர் கொஞ்சம் இது பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுற மாதிரி தொடச்சி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியும் சில பேர் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸில் சொல்கிறேன். அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் இருக்குது. ஒரு ஈவில் எனர்ஜி உங்களுக்குள்ளே வரணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் மைண்டில் உங்கள் பாடிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. எப்பவுமே உங்களுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ரீடிங் எடுத்துக்கணும். ரீடிங் உங்களுக்கு இல்லைன்னா இல்லை, மெசேஜஸ். ஓகே, மாகாளி கார்ட்ஸில் சில மெசேஜஸ் பார்க்கலாம், அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றத. Number 34, குருகுலா மாகாளி. ஒரு வார் உங்களை சுற்றி எது வந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டில் நிற்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய ஆறாலேருந்து உங்களோட தேர்ட் ஐலேருந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. சில பேர் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ போர்ட்டலுக்குள்ள என்ட்ரி ஆக முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற அத்தனை ஒரு நெகட்டிவிட்டி இல்லை உங்களை சுற்றி வர சில நெகட்டிவ் பர்சன்ஸ் நெகட்டிவான சில விஷயங்களை அடியோடு அழிச்சிட்டு நீங்கள் அந்த ஒரு நியூ போர்ட்டலுக்குள்ள ஒரு நியூ பாத்துக்குள்ளே நீங்கள் போகணும் என்ட்ரி ஆகணுன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரியும் இருக்குது சில பேருக்கு. ஓகே,
நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய சோலார் பிளெக்சிஸ் சக்ரா, உங்களுடைய ஒரு ஹார்ட் சக்ரா, இந்த 2 சக்ராவையும் வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் அது ஒரு அலைன்மெண்ட் வரதுக்காக, இல்லை கொஞ்சம் கிளியர் எதனா இருந்ததுன்னா சில விஷயங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு பண்ணணுன்ற மாதிரி இருக்கு உங்களுடைய சக்ராஸ்ல. ஓகே, இதுதான் ஒரு ஷார்ட் ரீடிங் உங்களுக்காக. சொல்லும் போது நான் 3, 6, 9 and 555. ஓகே ஓகே, take care. God bless.